பிரைஸ் தி லார்ட். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய அழைப்பை பெற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம் என்று அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனை விசுவாசித்து கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, ஜெபத்தில் வல்லமையாய் தேவனுடைய நற்செய்தியை பிரசங்கிப்பதில் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏக மனதுடன் உண்மையுடன் விசுவாசத்துடன் நாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய செயலுக்காக நேரம் செலுத்த வேண்டும். வேதாகமத்தில் இதை அப்போஸ்தலர்கள் அப்படியே உணர்ந்து செயல்பட்டனர். வாழ்வில் முக்கியமானது என்னது என்பதை நாம் அறிந்து அழைப்பு பெற்ற நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தையும் தேவனுடைய வார்த்தை இரண்டையும் பிரதானமான காரியமாக கை கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று இல்லாவிட்டாலும், ஜெபம் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. தேவனுடைய வார்த்தை இல்லாவிட்டாலும் வெற்றி பெற முடியாது. நாம் தேவனோடு இணைந்து ஊழியம் செய்ய வேண்டுமென்றால், தேவனோடு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் பரலோகம் சேர்க்கப்பட வேண்டுமானால் இரண்டும் நம்முடைய வாழ்க்கையில் பிரதான காரியமாய் இருக்கிறது. நம்மை விட்டு எடுபட வாய்ப்பு இருக்குது. ஜெபம் இல்லை என்றாலும், தேவனுடைய வார்த்தை இல்லை என்றாலும் நாம் தேவனுடைய அன்பை இழப்பதற்கு ஏதுவாகும்படியாக காரியம் இருக்கிறது. அப்படி இல்லாதபடி தேவன் நம்மை காப்பாராக. இரண்டிலும் முக்கியமாக முயற்சி செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 1:14 வாசிக்கிறோம். அநேக ஸ்திரீகள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி, கர்த்தர் எதை வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதற்காகவே ஜெபம் பண்ணினார்கள். சந்தேகம் இல்லாதபடி ஜெபம் பண்ணினார்கள். அநேக பெண்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். தேவனிடம் காத்திருப்போம். நீங்களும் நானும் தேவனிடம் காத்திருப்போம். அவருடைய பிரசன்னத்தை தேடுவோம். ஆவியானவரின் நிறைவுக்கு ஆயத்தப்படுவோம், ஒப்பு கொடுப்போம். காட் பிளஸ் யூ. ஜெபமும் தேவனுடைய வார்த்தையும் நம்மை இணைந்து நடத்துவதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.